ஹலோ, வெல்கம் பேக் டு டேரோ டாக்ஸ் தமிழ். இன்றைக்கான டாபிக் வந்து 2025 முடியறதுக்குள்ளார உங்கள் வாழ்க்கையில் நிகழ இருக்கிற மாற்றங்கள், நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பிரபஞ்சம் கிட்ட கேட்க போகிறோம். உங்கள் முன்னாடி நான் இன்றைக்கி 2 ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஒன்று நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் கார்டு சூஸ் பண்ணலாம், இல்லை இந்த செகண்ட் கார்டு சூஸ் பண்ணலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், டேரோ ப்ளஸ் ஆஸ்ட்ரோ சர்வீசஸ் தான் வந்து எல்லோரும் அதிகமாக என்கிட்ட புக் பண்ணுறீங்க. டேரோ ப்ளஸ் ஆஸ்ட்ரோ ஏன் புக் பண்ணோம், ஏதோ ஒன்று புக் பண்ணால் கரெக்டாக வராதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குன்னா, டேரோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் ஃப்யூச்சர் ஒரு 6 மந்த்ஸில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கும், உங்களோட கரண்ட் எனர்ஜிஸ் வச்சு சொல்கிற ஒரு விஷயம். ஆஸ்ட்ராலஜிங்கிறது பியூர்லி மென்ட் ஃபார் லாங் டேர்ம் ப்ரிடிக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கரண்ட்லி ஒருத்தவங்களை வந்து டேட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அவங்களோட வந்து நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி காட்சி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஆஸ்ட்ராலஜியில் நம்ம செக் பண்ணும்போது உங்களோட ஜாதகத்தில் காதல் கல்யாணம் நடக்கிறதுக்குன்னு ஒரு சில பிளானட்டரி காம்பினேஷன்ஸ் இருக்குது. அதுவும் உங்கள் 2 பேர்த்தோட ஜாதகத்தில் இருக்கா, அண்ட் எந்த டைமில் கல்யாணம் பண்ணுவீங்க, கல்யாணத்துக்கு ஏதாவது தடை இருக்குமா, சிக்கல் இருக்குமா, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்ம தெளிவாக ஆஸ்ட்ராலஜியில் பார்க்க முடியும். டேரோக்கும் ஆஸ்ட்ராலஜிக்கும் இதுதான் வித்தியாசம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போது நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். வெல்கம் பைல் 1. ஸோ இந்த கார்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்ட் ஆஃப் 2025 எப்படி இருக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள், என்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு உங்களுக்கு என்ன வந்திருக்கு, கெட் மோர் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த கார்டை நம்ம வந்து இப்படி ஓரமாக வச்சிடலாம். கடைசியாக இந்த ரீடிங் முடியும் போது இந்த கார்டு ஏன் வந்திருக்குன்னு நம்மளுக்கு நல்லாவே புரியும். ஓகே, ஓகே. கரண்ட்லி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரோட பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கீங்களோ, நோ கான்டாக்ட், செப்பரேஷன், காம்படிஷன், இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். பார்ப்போம் என்னென்ன எனர்ஜிஸ் வருதுன்னு பார்க்கலாம். த ஃபூல். நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த டைமில் உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. ஒருத்தரோடு நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கீங்க, அதனால் ரொம்ப மன உளைச்சல் பட்டிருக்கீங்கிற ஒரு விஷயம் பார்க்க முடியுது. இந்த ஒரு சண்டை உங்களை எங்கே கொண்டு போய் விட போகுதுன்னா, ஒரு நல்ல இடத்துல தான் உங்களை கொண்டு போய் சேர்க்க போகுதுன்னு தான் சொல்லணும். இதனால் உங்களுக்கு ஒரு மாற்றம் வரப்போகுது. நம்ம டாப்பிக்கே வந்து உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றம் நிகழும் தான் கேட்டிருந்தோம். ஃபுல்னாலே வந்து சேஞ்ச். ஃபுல் கார்டு பார்த்துட்டோன்னாலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் முடிவுக்கு வந்து புது விஷயங்கள் தொடங்கும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. நீங்கள் வேற ஒரு ஊருக்கு இல்லை வேற ஒரு கண்ட்ரிக்கு போவீங்க அப்படிங்கிற ஒரு எனர்ஜியை பார்க்குறோம். இந்த சண்டே வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உங்கள் 2 பேருக்கும் இப்போ நடந்துட்டுருக்கிற இந்த பிரச்சனைனால தான் இந்த ஒரு மாற்றமே வரப்போகுது. ஒன்றா நீங்கள் வேறு ஊருக்கு போக போகிறீங்க, இல்லை வேறு ஒரு வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆக போகிறீங்க, ரீலொகேட் ஆக போகிறீங்க அப்படிங்கிற ஒரு எனர்ஜி வந்து பார்க்க முடியுது. நான் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் ரீலொகேட் ஆவீங்கன்னு. ட்ராவலிங் அப்படின்னு கார்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவீங்க, வேறு ஒரு ஊருக்கு போவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்க முடியுது. இந்த வேற ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ண உடனே உங்களை நீங்களே வந்து சுருக்கிக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, உங்களை நீங்களே வந்து சஃபகேட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க வேறு வழி இல்லாமல். ஆனால் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழி பிறக்க போகுது. ஸோ இது வரைக்கும் கருமேகம் சூழ்ந்த மாதிரி இருந்த உங்களோட வாழ்க்கை இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே பிரைட் ஆக போகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா எவ்வளோ டார்க்காக இருக்குது, இது பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றம் வரப்போகுது. 2025 கடைசியில் தான் இதை நடக்கணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ்மே வந்து பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் வர இந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு எக்ஸாஸ்டராக ஃபீல் பண்ணுறதுங்கிறது இருக்காது. ரொம்ப ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து பார்க்க முடியுது. பாட்டம் எனர்ஜி வந்து தி லவ்வர்ஸ். உங்களுக்கும் உங்களோட பார்ட்னருக்கும் சண்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்க முடியுது. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தான் வரப்போகுது. ஓகே, நிறைய ட்ராவலிங் கார்ட்ஸ் நான் பார்க்குறேன்.
2 விதமான மெசேஜஸ் நான் சேனல் பண்ணுறேன். ஒரு மெசேஜ் வந்து யாரெல்லாம் ஒரு மாதிரி டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிகிட்ருக்கீங்களோ, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பே வேணாம், எனக்கு எப்படியாவது டிவோர்ஸ் நடந்தால் பரவாயில்ல, எனக்கு எப்படியாவது வந்து பிரேக்கப் நடந்தால் பரவாயில்லன்னு யோசிச்சுட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்க போகுது. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் முடிவுக்கு வரப்போகுது. யாரெல்லாம் வந்து நோ கான்டாக்டில் இருந்து செப்பரேட்டடாக இருந்து எப்போ தான் வந்து நாங்கள் 2 பேரும் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்கன்னா, நீங்கள் 2 பேரும் மனசு மாறி சேரத்துக்கான ஒரு காலம் கூடி வருது அப்படிங்கிற ஒரு மெசேஜ்மே வந்து நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட சிச்சுவேஷன் வந்து ஒரு இருட்டான ரூமில் உங்களை யாரோ உள்ளே வச்சு அடைச்சிட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களோட நிலைமையில் யூனிவர்ஸ் வந்து ஒரு டார்ச் லைட் எடுத்துகிட்டு வந்து ஒரு டார்ச் ஆன் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த ஒரு சின்ன வெளிச்சம் கூட உங்களுக்கு அந்த ஒரு டைமில் பெரிய ரிலீஃபாக இருக்கும் இல்லையா? அதுதான் இப்போது உங்களுக்கு நடக்க போகிற இந்த ஒரு மாற்றம். ஓகே, த பிரிட்ஜ். நீங்களும் உங்கள் பார்ட்னரும் செப்பரேட்டடாக இருக்கீங்கன்னா ரிகன்சிலேஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்போல்லாம் இந்த கார்டு பார்க்குறோமோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சொல்யூஷன் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது ரிகன்சிலியேஷன். உங்களோட சிச்சுவேஷனுக்கு ரிகன்சிலேஷனாக இருக்கலாம். யாராவது வந்து லீகல் பேட்டில்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கடைசியாக ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்களோட ஃபேவரில் வரும். ஸோ அந்த மாதிரி எந்த சிச்சுவேஷனில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு அந்த நிலைமைக்கு ஒரு ஃபேவரபுளான அவுட்கம் தான் உங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு வேலிடேஷன் உங்களுக்கு யூனிவர்ஸ்கிட்டேருந்து இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஸோ பிரிஞ்சிருந்த காதலர்கள் ஒன்று சேர்றதுக்கான டைம் வந்து உங்களுக்கு இந்த ரெஸ்ட் ஆஃப் 2025 தான். இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு புது செடி வளர்க்கணுன்னா சீட் போடணும் இல்லையா? கொட்டை வந்து நம்ம மண்ணில் வைக்கணும். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு புது பிகினிங் அப்படிங்கிறது ரொம்ப ஹைலைட்டடாக வந்துகிட்டே இருக்குது. ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்பை முடிச்சுட்டு இன்னொரு பார்ட் ஆஃப் லைஃப்பை நீங்கள் தொடங்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்ன விதை போட்டாலும் அது உங்களுக்கு மரமாக வளரும். ஸோ யோசித்து உங்களுக்கு வாழ்க்கை எந்த மாதிரி அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த விதையை கான்ஷியஸாக நீங்கள் விதைக்கும் போது நீங்கள் நினச்ச மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப அழகாகவே மாறும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த 2 கார்டும் ஒரே மாதிரி தான். இன்னொருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் சந்தோஷம் கொடுக்குதுங்கிறதுக்காக உங்களோட ஹாப்பினஸை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்காக வாழ்கிற அந்த ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு வந்து முடிவுக்கு வருது. இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஓன் டேர்ம்ஸில் வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க. நிறைய மவுண்டைன் கார்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ட்ராவல் அதை வந்து ரொம்ப வந்து சிக்னிஃபிகண்ட்டாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரு சில சேலஞ்சஸ் நீங்கள் ஓவர் கம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? அந்த கான்ஃப்ளிக்ஸை நீங்கள் எப்படியாவது ஓவர் கம் பண்ணிடுவீங்க. சேலஞ்சஸ் இருக்குது தான், பட் நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணிடுவீங்க. ஓவர் கம் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இந்த மாற்றம் வரப்போகுதுங்கிற ஒரு மெசேஜ் வந்திருக்கு. வாவ், பியூட்டிஃபுல் கார்ட். A sincere wish will be granted. நீங்கள்
ஆசைப்பட்ட விஷயம்தான் உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஆசைப்பட்டுட்டு இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டு இருக்கலாம், லீகல் பேட்டில்ஸ் ஏதாவது போயிட்டுருக்கு, இல்லை பணத்தில் ஏதாவது சிரமம் இருக்குது, பணத்தட்டுப்பாடு இருக்குது, இந்த மாதிரி எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தாலும் அதுக்கு ஒரு ஃபேவரபுளான ஒரு அவுட்கம் இருக்குது. நீங்கள் ஆசைப்பட்டது தான் உங்களுக்கு கிடைக்கும். கிரேட் பேஷன். இந்த உங்களோட வாழ்க்கை முறையை நீங்கள் மாற்றிக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப அழகாக தெரியும். வாழ்க்கை மேலே ஒரு இனம் புரியாத காதல் உங்களுக்கு வரும். இத்தனை நாள் உங்களுக்கு வேண்டா வெறுப்பாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தோடனே உங்களுக்கு வாழணுங்கிற ஆசை வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்குறேன். செலிப்ரேஷன், ஃபன், என்ஜாய்மெண்ட். அதே தான் இந்த ஒரு சப்ரெஷன், அதாவது சஃபகேஷன் அப்படிங்கிற ஒரு எனர்ஜியெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜாலியாக அப்படியே நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மொமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு இதுக்கப்புறம் இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான தருணங்கள் தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படிங்கிற ஒரு மெசேஜ்மே நான் பார்க்குறேன். ரொம்ப ஒரு அழகான ரீடிங்னே தான் சொல்லணும். அண்ட் இப்போது நம்ம ஃபஸ்ட் எடுத்த இந்த கார்டு, கெட் மோர் இன்ஃபர்மேஷன். நீங்கள் இப்போ கரண்ட்லி நான் சொன்ன மாதிரி ஒரு சிக்கலில் சிக்கிட்டுருக்கீங்க இல்லையா? ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டு இருக்கலாம், இல்லை லீகல் பேட்டில்ஸ், கோர்ட் கேஸ் எதாவது நடந்துகிட்ருக்குன்னா அந்த விஷயம் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு பாதி இன்ஃபர்மேஷன் தெரியும், அதாவது அறகுறை அறிவு ஆபத்தானதுன்னு சொல்கிறோம்ல. ஸோ பாதி விஷயம்தான் உங்களுக்கு தெரியும், மீதி விஷயம் தெரியாது. அது என்ன விஷயங்கிறது நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. இதே ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட ஏதாவது சொல்ல நினைக்கிறாங்களா, ஏதாவது மறைக்கிறாங்களா அப்படிங்கிறத கேட்டு நீங்கள் அவங்கள கன்ஃபரண்ட் பண்ணணும். அவங்கக்கிட்ட நீங்கள் டைரெக்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நீங்கள் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ மறைஞ்சிட்ருக்கிற ஒரு சில விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வரும். நான் சொன்னேன்ல, அப்படியே ஒரு இருட்டான ஒரு ரூம்குள்ளார பிரபஞ்சம் டார்ச் அடிக்க போகுது அப்படின்னு. அதுதான் இந்த ஒரு அவேக்கனிங் மொமெண்ட்டாக உங்களுக்கு இருக்க போகுது. அதாவது உங்கள் வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக திருப்பி போடுற ஒரு விஷயம் இந்த ஒரு உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறதுல தான் இருக்குது. ஓகே, இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ரீடிங்கை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 1111 அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோக்கு காமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆசைப்பட்டது கண்டிப்பாக நிறைவேறும். இதே மாதிரி உங்களை நான் இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கிறேன். பாய். வெல்கம் பைல் 2. நீங்கள் செகண்ட் பைல் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 2025 முடியறதுக்குள்ளார உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற மாற்றங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு யார் ரெடிங்கிற பியூட்டிஃபுல் கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த மாற்றம் நிகழப்போகிறதுக்கு ஒரு பெரிய காரணம் நீங்கள் எடுக்க போகிற முடிவுகள் தான் இல்லையா? தானாக மேஜிக்கலாக மாறுமா? மாறாது. நீங்கள் தெளிவாக எடுக்கிற முடிவுகள்னால தான் உங்களோட வாழ்க்கை மாறப்போகுது. அது எந்த மாதிரி முடிவுகள் நீங்கள் எடுப்பீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் கார்டே ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு கார்டு, யூ ஆர் ரெடின்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாற்றம் நிகழ்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. இதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. பார்ப்போம். வாவ், த ஃபர்ஸ்ட் கார்டே சக்ஸஸை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. இந்த விஷயம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுது. இது எந்த விஷயத்தில் வேணாலும் இருக்கலாம். இப்போ நீங்கள் கரியரில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்ருக்கீங்க, பணம் சேர்க்க முடியல, பணம் நிறைய லாஸ் ஆகிடுச்சு, பணம் நிற்கவே மாட்டேங்குது, ஹெல்த் விஷயத்தில் ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படி எது ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, அதுக்கான அவுட்கம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி அந்த ஒரு டேஸ்ட் ஆஃப் சக்ஸஸ்ன்னு சொல்கிறோம்ல, சக்ஸஸை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுவீங்க. இப்போது ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா ஊர் மக்கள் எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க, அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையும் இருக்க போகுது. அது என்ன சக்ஸஸ்ன்னு பார்க்கலாம். பாலிடிக்ஸ்.
ஓகே. இது வந்து லிட்ரலான மெசேஜ்ன்னு தான் சொல்லணும். எத்தனை பேர் பாலிட்டிஷியன்ஸாக இருந்து இந்த ரீடிங் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஏதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டியில் வந்து சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா, அது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் இருக்கும். நீங்கள் போட்டதெல்லாம் தாயோங்கிற மாதிரி ஒரு டைம் பீரியட் தான் உங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே. அண்ட் இன்னும் சில பேர்லாம் வந்து லாட்ரி டிக்கெட் வாங்கியிருக்கீங்களா? லாட்ரி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எத்தனை பேர் கேரளாலேருந்து பார்த்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் கேரளாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் லாட்ரி வாங்கணுமா? அப்படி கிடையாதுல்ல. நீங்கள் இங்கேருந்து ஒரு டூர் போகும்போது கூட கேரளாவில் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கியிருக்கீங்கன்னா, அதில் உங்களுக்கு ஒரு பணம் அதாவது நீங்கள் லாட்ரி 25 crores வின் பண்ணுவீங்கன்னு நான் சொல்லலை. ஓகே. என்னவா வேணாலும் இருக்கலாம். பட் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே. அது வந்து ரொம்ப ஹைலைட்டடாகவே தெரியுது. ரொம்ப நாளாக விற்க முடியாத அந்த நிலம் ஃபைனலி விற்று போகிறது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு பிளாக் ஆகிருந்த பணம் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு வரதுன்னு சொல்லிட்டு என்னவா வேணாலும் நடக்கலாம். பட் அது உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கீங்கன்னா, உங்கள் பாஸ் சொல்கிறது மட்டும் தான் நீங்கள் கேட்கணும். உங்களுக்கான அந்த ஒரு தனித்துவம், இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறத வந்து யாரும் அப்ரிஷியேட் பண்ணல அப்படின்னா, அந்த ஒரு டாக்ஸிக்கான ஒரு ஒர்க் என்வாயன்மெண்ட்லேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நான் அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இன்னும் சில பேரெல்லாம் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸில் மாட்டிகிட்ருக்கீங்க. நான் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன், மியூச்சுவல் கன்சென்ட் வரல, எனக்கு எப்போ மியூச்சுவல் கன்சென்ட்டில் டிவோர்ஸ் கிடைக்கும், எனக்கு எப்போ தான் வந்து விடுதலை கிடைக்கும்லாம் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷம் முடியறதுக்குள்ளார விடுதலை கிடைக்கும். அதுவும் சக்ஸஸ் தானே. தங்க கூண்டாகவே இருந்தாலும் நான் இருக்க மாட்டேன், எனக்கு சுதந்திரம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு உங்களோட ஓன் பாத்தை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவேர்னஸ். நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு வரும். நம்ம இருக்கிறது ஒரு தங்க கூண்டு, நம்ம அடிமை தான் அதுக்குள்ளார, நம்ம ஒரு கொத்தடிமை தான் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் வந்து நீங்கள் அந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. நிறைய ப்ளூ கலர் பார்க்குறேன். ஸோ ப்ளூனாலே ஹீலிங். ஓகே. ப்ளூனா வாட்டர் இல்லையா? ரொம்ப ஹீலிங்கான எனர்ஜிஸ் வந்து அழகாக வந்திருக்கு. மறுபடியும் ட்ராவல். ஸோ 2 ட்ராவலிங் கார்ட்ஸ் பார்க்குறோம். இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற அந்த ஜாபை குவிட் பண்ணிவிட்டு ஒரு புது ஜாப் ஆஃபர் கூட அக்செப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி கரியர் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் போட்டதெல்லாம் தாயம் அப்படிங்கிற ஒரு சினாரியோ வரதையுமே நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேரெல்லாம் அப்ராட் சூஸ் பண்ணுவீங்க. வேலைக்காக வேண்டி வீசா அப்ளை பண்ணி அப்ராடில் போய் வேலை செய்கிறக்கு யோசிச்சுட்ருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அது ஒரு எஸ் தான். அந்த ஒரு கொஷின் உங்களுக்கு மைண்டில் இருக்குது அப்படின்னா, ஏஞ்சல்ஸே சொன்ன மாதிரி யூஆர் ரெடி. இந்த ஒரு சேஞ்ச், இந்த ஒரு மாற்றம் நிகழ்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. ஓகே. இது ரிலேஷன்ஷிப்க்கும் பொருந்தும். ஓகே. அதான் உங்களோட ஃபவுண்டேஷன் இத்தனை வருஷமாக நீங்கள் போட்டு நம்பிட்டு இருந்த ஒரு விஷயம், அது உண்மையே இல்லை. அந்த ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்கே இல்லை அப்படின்றத உணர்ந்து அந்த ஃபவுண்டேஷன் அப்படியே அந்த பில்டிங் இடிஞ்சு தரமட்டமாகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. அது ஒரு டெம்பரரி எனர்ஜி தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கிறது சக்ஸஸ். ஸோ அதை நீங்கள் மறந்துட வேணாம். கண்டிப்பாக இந்த மாற்றம் நிகழப்போகுது. எனக்கு இந்த கார்டு பார்த்தோன்னே வந்து எனக்கு ஞாபகம் வருது டெத் கார்டு. டேரோவில் டெத் கார்டு பார்த்துருப்பீங்கள்ல. விஷயம் முடிவுக்கு வருது, புது விஷயம் தொடங்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு இன்ட்யூட்டிவான ஒரு மெசேஜ் வந்து இப்போ நான் சேனல் பண்ணேன். அண்ட் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல, தங்க கூண்டுக்குள்ளே மாட்டினா ஒரு கிளிதான் நீங்கங்கிற மாதிரி. இந்த கார்டு நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கீழே வந்து ஒரு காயின் மாதிரி இருக்குது. அந்த காயினை பிடிச்சிட்டு ஒரு காக்கா இருக்குது. பட் அந்த காக்காவை கண்ட்ரோல் பண்ணுறது என்னமோ இன்னொரு பர்சன் தான். ஒரு டாக்ஸிக்கான ஒர்க் கல்ச்சர், அந்த மாதிரி ஒரு விஷயமும் நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஒரு பிடியிலேருந்து நீங்கள் உங்களை நீங்களே விடுவிச்சுப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்க்க முடியுது. அதாவது இதை உங்களுக்கு கொடுத்து உங்களை பிடிச்சி வச்சுருக்காங்க. இதை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியறதுக்காக சொன்னேன்.
உங்களை வந்து ஒரு பப்பெட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கையில் ஒரு பொம்மை மாதிரி இருக்கும், அவங்க அசைப்பாங்க, அது அசையும். ஸோ இத்தனை நாளாக வந்து நீங்கள் ஒரு பப்பெட்டாக இருந்திருக்கீங்கங்கிற அந்த ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு வரும். அவேர்னஸ் வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு வேலை நம்மளுக்கு தேவையா, இப்படி இதனால் வர பணம் நம்மளுக்கு தேவையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே வந்து கொஷின் பண்ணிப்பீங்க. கொஷின் பண்ணி நான் யாருக்கும் இதுக்கப்புறம் கோமாளியாக இருக்க மாட்டேன், அந்த ஒரு சிச்சுவேஷன்லேருந்து உங்களை நீங்கள் விடுவிச்சுப்பீங்கிற ஒரு எனர்ஜி வந்து வந்திருக்கு. நீங்கள் வந்து க்ளவுன் கிடையாது, நீங்கள் பப்பெட் கிடையாது, யார் வேணாலும் உங்களை எப்படி வேணாலும் வந்து எடுப்பார் கைப்பிள்ளை கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு வாரியர். அதாவது உங்களை சுற்றி வந்து யாரோ என்னமோ பண்ணிட்டு போட்டோம், இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை கலர்ஃபுல்லாக நீங்கள் மாற்றிக்க போகிறீங்க. ஏன்னா இதுவுமே கிட்டத்தட்ட ரெயின்போ மாதிரி தான், நிறைய கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை கலர்ஃபுல்லாக நீங்கள் மாற்றிக்க போகிறீங்க, அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. நீங்கள் ஒரு ஃபைட்டர். ஒரு விஷயம் வேணும்னா அது எப்படி நேர் வழியில் போய் அடையணுங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் வாரியர் தானே. ஸோ உங்களை சுற்றி வந்து இத்தனை ஒரு மாயை, ஒரு இல்யூஷன் இருக்குது. ஆனாலும் உங்களோட ஞானக்கண் தேர்ட் ஐ திறந்துருக்கு. யாருக்கெல்லாம் ஞானக்கண் திறந்திருக்கோ அவங்கனால மற்றவங்க உணராத விஷயங்களை கூட உணர முடியும் இல்லையா. அப்போ நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவலி அவேராக இருக்கீங்க. இந்த கார்டு கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மீனிங் தான் பாருங்கள். ஒரு ஷேடோ, அந்த ஷேடோக்குள்ளே இருக்கிறது யாருங்கிற ரியலைசேஷன் இந்த ஒரு பர்சனுக்கு தெரிய ஆரம்பிக்குது, அந்த ஒரு அவேர்னஸ் வருது. அதே தான் இங்கேயும் உங்களை சுற்றி எல்லாமே இல்யூஷன் தான். ஏன்னா இந்த கார்டை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கும். ஹலூசினேஷன் சொல்கிறோம்ல, ஒரு மாதிரி ஹலூசினேஷன் ஆகிற மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி உங்களோட ஞானக்கண் திறந்து இருக்கிறனால ஒரு கட்டத்துக்கு மேலே யாருனாலையும் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் தூங்குற மாதிரி மற்றவங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் முழிச்சிட்ருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியுது இல்லையா. எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ரீடிங் மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸோ மாற்றத்துக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ். ஆக்சுவலாக இப்போ நான் ஒரு லாஸ்ட்டாக பண்ண இந்த ரீடிங்ஸ்லேயே வந்து இது பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ரீடிங் தான். இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. அதாவது இத்தனை முடிச்சுகள் இருக்குது, இத்தனை ஒரு இல்யூஷன் இருக்குது. அதே மாதிரி இதை சுற்றியும் பாருங்கள், எத்தனை ஒரு முடிச்சு இருக்குது. பட் இந்த முடிச்சை அவிழ்க்கும் போது உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் இல்லையா. நீங்கள் யார், உங்களுக்கு நிஜமாலுமே வாழ்க்கையில் என்ன வேணுங்கிற அவேர்னஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை தேடி வரவும் போகுது, நீங்களும் அதுக்காக முயற்சியும் பண்ணுவீங்க. இந்த ரீடிங் பயங்கர ஒரு நிறைய சிங்க்ரோனிசிட்டி இருக்குது இந்த ரீடிங்கில். எல்லாம் ஒரே மாதிரி கார்ட்ஸ் தான் வருது உங்களுக்கு. நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்க போகிறீங்க. இந்த சக்ஸஸ் கார்டும் இதுவும் அதே தான், ஒன்றே தான். இன்க்ரீஸ் இன் மெட்டீரியல் வெல்த் ஆர் ஸ்பிரிச்சுவல் க்ரோத். ஸோ உங்களுக்கு பணம் புரள போகுது. அதாவது பணம் நீங்கள் கேட்டதை விட அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்க போகுது. தானாக கிடைக்குமா? கிடைக்காது. நீங்கள் இந்த மாற்றம் பண்ணுறதுக்கு, இந்த மாற்றம் கொண்டு வரதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கும்போது பிரபஞ்சமே உங்களுக்கு தேவையானதை விட அதிக பணமுமே கொடுக்கும். யாராவது ட்ரான்ஸ்ஃபருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாங் ஜேர்னினே வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிக்க போகிற ஒரு கரியராக இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அதுவும் உங்களுக்கு லாங் டர்மாக இருக்கும். இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறது ஷார்ட் டேர்ம். ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிக்க போகிறது, இப்போ யானையோட பலம் யாருக்குமே இல்லை இல்லையா. எந்த விலங்குக்குமே யானையோட பலம் கிடையாது. நீங்கள் ஒரு வாரியர். நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு வாரியர். எது வந்தாலும் உங்களுக்கு 4 சீசன் மாறிக்கிட்டே இருந்தாலும் அந்த 4 சீசன் அடாப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து உடம்புலையும் தெம்பு இருக்குது, மனசுலையும் தெம்பு இருக்குது. அதனால தான் நீங்கள் வாரியர் இல்லையா. இந்த மாற்றம் கொண்டு வரது அவ்வளோ ஈஸியாக மனதைரியம் இருக்கிறவங்கனால மட்டும்தான் இந்த பேட்டர்னை ரியலைஸ் பண்ணி வெளியில் வர முடியும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு மன தைரியம் இருக்குன்னு தான் நான் சொல்லணும் கண்டிப்பாக.
ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்க போகிற ஒரு விஷயம், இதுக்கப்புறம் உங்களுக்கு வர கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ரிலேஷன்ஷிப் தான் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். ஓகே, நீங்கள் தாராளமாக அகலக்கால் எடுத்து வைக்கலாம். அது உங்களுக்கு சக்ஸஸை தான் கொடுக்குங்கிற ஒரு விஷயம் பார்க்குறேன். அண்ட் இந்த ஒரு நியூ சாப்டரில் உங்களுக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் வருவாங்க. புது ஃப்ரெண்ட்னா ஆப்போசிட் செக்ஸில் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ நீங்கள் பாயாக இருந்தால் உங்களுக்கு ஒரு பாய்லேயும் ஒரு ஃப்ரெண்ட் கிடைப்பாங்க, ஒரு புது ஃப்ரெண்ட். நீங்கள் கேர்ளாக இருந்தால் உங்களுக்கு ஒரு கேர்ளில் ஒரு புது ஃப்ரெண்ட் கிடைப்பாங்கங்கிற ஒரு விஷயம் வந்து பார்க்குறோம். கிரேட் ஹாப்பினஸ், பயங்கர சந்தோஷமான டைம்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மெசேஜஸ் உங்களுக்கு. ஹேண்ட்ஷேக், அ மீட்டிங் வித் ஸ்ட்ரேஞ்சர் குட் பி இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் வருவாங்க, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி அறிமுகமாகி உங்களுக்கு ஒரு லைஃப் லாங் ஒரு கம்பேனியன்னே சொல்லலாம். ஏன்னா எலிஃபெண்ட்டும் நம்ம பார்க்குறோம் இல்லையா, எலிஃபெண்ட்னாலே லாங் ஜேர்னி. ஸோ ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு கிடைப்பாங்க, அவங்க உங்களுக்கு ஒரு லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஒரு கம்பேனியனாக இருப்பாங்கங்கிற ஒரு விஷயம் வந்து பார்க்க முடியுது. இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ரீடிங் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஐ ஆம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே காமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நிச்சயமாக அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. இதே மாதிரி உங்களை நான் இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கிறேன். பாய்.